அதிகாரிகள் செய்யக்கூடிய அதிகார துஷ்பிரயோகத்தை இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய 4000 பேர் சென்னையில மட்டும் சொல்றேன், 4500 பேர் சிறைச்சாலையில் இருக்கான். சமீபத்தில் 800 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த நீங்க அந்த 800 பேர் இந்த வழக்குல செக் பண்ணி பாருங்க. கடந்த வாரம் போடப்பட்டதுல ஒரு 80% அல்லது 90% அது பொய் வழக்கா தான் இருக்கும். நீங்க சிறைச்சாலையில போய் பாருங்க சார். நிர்மலுக்கு பல வழக்குகளை போட்டாங்க கடந்த ஆட்சியில, புரியுதுங்களா? ஆனா ஒரு நாள் கூட சிறைச்சாலை போனதில்லை. ஆனா அவர் சிறைத்துறை அமைச்சரா வந்துட்டாரு. அந்த சிறை சீரழிஞ்சு போய் கிடக்கிறத போய் பார்த்தாரா? என்னைக்காவது அந்த சிறைத்துறையில கிச்சனை பார்த்துருப்பாரா நிர்மல்குமார்? சிறைத்துறையில உள்ள சிறைவாசிகள் சாப்பிடக்கூடிய உணவு கூடம் இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் சாக்காடையில் நடக்குதுங்க. யாருக்கா தெரியுமா? கழிவுல செய்யலாம் சாப்பாட்டை. கலேஜி, அப்படியாப்பட்ட கலேஜ் ஒரு நாள் கிளீன் பண்ணி பார்த்துருப்பீங்களா? சும்மா பத்திரிகை வந்தாலும் எப்பவுமே எந்த ஆபீசர் சொல்லுங்க, எந்த ஏடிஜிபி வந்தாலும், எந்த டிஜிபி வந்தாலும், எந்த அதிகாரி வந்தாலும் சிறைச்சாலையில போய் அவனோட சிறைவாசிகள்கிட்ட போய் ஒருத்தன் கூட ஒரு கேள்வி கேட்டதில்லை. உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதில்லை. பாருங்க, உள்ள இருக்கிற அத்தனை பேருமே குற்றவாளி இல்லை. அங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக குற்றவாளியா சில பேர் இருக்கான். மீது அவ்வளவு பேர் அப்பாவி பாதிப்பேர். எல்லாருமே பொய் வழக்கு அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவன். அது கடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ந்து இந்த பொய் வழக்குகள் போடதான் செய்வாங்க அந்த ஆட்சியாளர்கள். அங்க போய் சிறைச்சாலையை பாருங்க, மாற்றமே இல்லைங்க. இந்த 15 நாள் பெரிய மாற்றம் வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஒழுங்கான அதிகாரிகளை நீங்க அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்.